நீங்கள் இது வரைக்கும் ஃபோட்டோஷாப் தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃபோட்டோஷாப் தமிழ்ல என்ன டுட்டோரியல் பார்க்க போகிறோன்னா, எப்படி பேக்ரவுண்டை பிளர் பண்ணுறது அப்படிங்கிற டுட்டோரியல் தான். வாங்க டுட்டோரியலுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த இமேஜுக்கு நான் குயிக் மாஸ்க்கு செலக்ட் பண்ண போகிறேன். அதோடய ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா க்யூ ப்ரெஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம், இல்லைன்னா இங்கே டைரெக்டாக போய் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கிளிக் பண்ணியும் பண்ணலாம். அது பேர் எடிட் குயிக் மாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. க்யூ ப்ரெஸ் பண்ணி போனீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இமேஜை ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இடம் வேணும், எந்த இடம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. நான் இப்போ இமேஜில் இருக்கிற ஃபேஸு நயன்தாரா இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இமேஜை நான் ப்ரஷ் டூல் வச்சு அழகாக இது பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்தெந்த இடம்லாம் வேணுமோ அந்த இடம் மட்டும், மிச்ச இடம்லாம் பிளர் ஆயிரும். அந்த மாதிரி பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியான டுட்டோரியல். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோட்டோஷாப்பில் இதோட ஈஸியாக எப்படி பிளர் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் பிளர் பண்ணிட்டு எல்லா இடம் பிளர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இடம் பூரா குயிக் மாஸ்க் போட்டு செலக்ட் பண்ணிட்டேன்னா மிச்ச இடம்லாம் பிளர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்தையும் பிளர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம குயிக் மாஸ்க் டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா க்யூ. ஸோ இப்போ நான் ப்ரெஷ்ஷை கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு எல்லா இடமும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது கண்டிப்பாக நீங்கள் குயிக் மாஸ்க் போட்டால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். மற்றபடி நீங்கள் நார்மலாலாம் பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ரொம்ப ஈஸியாக நான் எல்லா இடமும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ரஷ்ஷை வச்சு நம்ம எந்தெந்த இடம்லாம் பெயிண்ட் பண்ணிக்கிறோமோ அந்த இடம்லாம் உங்களுக்கு பிளர் ஆகாது. ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக எல்லா இடமும் மேக்ஸிமம் எல்லா இடமுமே கவர் பண்ணிட்டோம். இப்போ கண்ட்ரோல் 0 கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் 0 கொடுத்துட்டு க்யூவை திரும்பி ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, ஏதோ ஒரு கிளிக் பண்ணி விடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகிரும். இப்போ நான் குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணி லேயர் ஒய்யா காப்பி அப்படின்னு கொடுத்தோன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பேக்ரவுண்ட் இருக்குது, லேயர் 1 அப்படின்னு தனியாக வந்துடும். இப்போ லேயர் 1 தான் நம்ம பிளர் பண்ண போகிறோம். அதுக்கு போய்ட்டு ஃபில்டரில் போயிட்டு பிளரில் பாக்ஸ் பிளர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ பிளர் வேணும் அப்படின்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 பிக்சல் வச்சிங்கன்னா ஒன்றுமே தெரியாது. ஒரு 15 பிக்சல் வச்சிங்கன்னா கொஞ்சம் பிளரான மாதிரி இருக்கும். ஒரு 30 பிக்சல் வச்சோம்னா நல்லா பிளர் ஆகி நல்லா நீட்டாக இமேஜை எடுத்து காட்டும். இப்போ பாருங்கள், நான் 30 வச்சுருக்கேன். 30 வச்சுட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இது ப்ரீவியஸாக இருந்த இமேஜு. இப்போ பிளர் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜ் எப்படி இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த டுட்டோரியல் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபோட்டோஷாப் தமிழன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.